அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புதிய ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு பிறந்தனே பல தீர்மானங்களை நம்ம செய்வோம். இந்த புது வருஷத்துலேருந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய செல்வம் வேணும் அப்படிலாம் பல தீர்மானங்களை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஆனால் இந்த ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சு போயிடும். ஆனால் இதை கண்டிப்பாக தொடர்ந்து செய்ய முடியும் என்கிறார் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மூத்த ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் ரிஷா மாணிக்கம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ நம்ம வந்திருக்காங்க. அவரை சந்தித்து பல ஆலோசனைகளை நாம் பெறலாம். வணக்கம் டோ. வணக்கம் நீனோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். போற போக்குல நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன். பல ஆண்டுகள் கழித்து உங்களை மீண்டும் பார்க்குறேன். நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய சமூக ஊடகத்துல பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் சிறப்பா போயிட்டு இருக்க. வாழ்த்துக்கள் டாக்டர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சரி, முதல் கேள்வியே எது சுகாதாரமான வாழ்க்கை முறை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா சில பேர் உடற்பயிற்சி செய்வாங்க, ஆனா அதே நேரத்துல ஒரு ஆரோக்கியமும் இல்லாத உணவு பழக்கத்தை கொண்டு இருப்பாங்க. சில பேர் மது அருந்துவாங்க, ஆனால் உடற்பயிற்சி செய்வாங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. ஸோ எது ஆரோக்கியமான சுகாதாரமான வாழ்க்கை முறை? அதாவது இந்த வருஷம் தொடங்கிட்டாலே சுகாதாரம் டப்புன்னு வந்துடுது. ஆமாம், அப்படியே ஜிம்முக்கு போயிடுவோம், அது பண்ணிடுவோம், சாப்பாடை குறைச்சிருவோம், இந்த வாட்டி ஹெல்த்தியாக இருந்துருவோம், வெயிட்டை குறைச்சிருவோம். இதெல்லாம் நம்ம வருஷம் கேட்குறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நான் அப்படி தொடர்ந்து அப்படியே சொந்த வேலைக்கு போயிடுது. அப்போ அப்படின்னு இருக்கக்குள்ள ஒரு சுகாதாரம்னு நம்ம சொல்லக்குள்ள உலக சுகாதார அமைப்பே சொல்லுது, உடல் ரீதியாக மன ரீதியாக முழுமையாக இது ஒரு சஸ்டெயினபிளான ப்ரோக்ராமாக இருக்கணும். அதாவது இது ஒரு பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் நினச்சி ஒரு சின்ன ப்ரோக்ராமில் ஒரு 2 வாரம் 3 வாரம் ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. இது தொடர்ச்சியாக நம்ம பழக்கமாக்கி அதுவே நம்மளுக்கு வழக்கமாகக்கூடிய விஷயமாக செய்தால் தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும், தூக்கத்தை பார்த்துக்கணும், உணவு முறைகளை பார்த்துக்கணும். அதே சமயம் சில உடல் பயிற்சி, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒன்று. அப்புறம் நம்மளுக்கு சில இஷ்யூஸ்லாம் இனிப்பு நீரத்துக்குருவி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறோமா, மருந்துகளை ஒழுங்காக சாப்பிட்றோமா. அதே சமயத்தில் சுற்றுச்சூழலில் எப்படி நம்ம இருக்கோம், அப்புறம் எண்ணங்கள் ஒழுங்காக இருக்கும். அந்த மாதிரி இப்படி முழுமையாக சில நேரத்தில் தனிமைப்படுத்தியிருப்போம். அதை நம்ம பேசாமல் கூட இருந்திருப்போம். இப்போ இதெல்லாம் முறையாக மித்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள குறைய அது வெளிப்படுத்தாதனால அதுவே ஒரு மன ரீதியாக பாதித்து மென்டல் ஹெல்த் இதெல்லாம் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஒருவருக்கு இது தான் செய்யணும்னு இல்லை, அது ஒரு பேலன்ஸாக அது முறையாக எல்லாம் ஹெட் டு நம்ம வாழ்வாதாரத்தை அப்படியே சார்ந்து நம்ம செய்கிற தொழிலுக்கு, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அதெல்லாம் சார்ந்து டெய்லி லைஃப் வாழ்கிறோம்ல, அதை நம்ம பேலன்ஸாக நம்ம பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுவே சுகாதார வாழ்வாக இருக்கும். ஒழுங்கான இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிக்கணும், சும்மா போய் வெயிலில் இருந்துக்கிட்டு காயக்கூடாது. ஆஃப்கோர்ஸ் இந்த புகைப்பிடிப்பது, தண்ணி குடிக்குது, இதெல்லாம் இது பண்ணணும். பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஆனால் இதை பேலன்ஸாக நம்ம செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதுவே நம்மளுக்கு சுகாதாரத்துக்கு, நல்ல சுகாதாரத்துக்கு ஒரு அடித்தளம். நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது அவங்களால இப்போ கண்டினியூவாக செய்ய முடியாது, தொடர்ச்சியாக செய்ய முடியாது. ஆக அது ஒரு பேலன்ஸான இதுவும் இருக்கணும் அப்படின்னு பேலன்ஸாக போகும்போது இது தொடர்ச்சியாக போகலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு விஷயம், நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு உணவு பழக்கம் எவ்வாறு முக்கியம்? இது ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க இந்த உணவு பழக்கமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த உணவு பழக்கம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தில் நிறைய பார்க்குறோம். நம்மளுக்கு நிறைய தேர்வுகள் இருக்குது. இந்த கடை நல்லா இருக்குது, அந்த கடை நல்லா இருக்குது, இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, அந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாய்ஸஸ் நம்மளுக்கு கிடச்சிருது. இதனால் இவங்களும் நம்ம பார்த்துக்கிறாங்க. அதாவது இப்போ என்னது, இளைஞர்கள்லேருந்து வயசானவங்களும் வரைக்கும் அது போய் சேருது. அதாவது சாய்ஸஸ், தேர்வுகள், சாப்பாடு இப்போ பார்க்குறதுக்கு. ஆக இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு பழக்கம் எந்த அளவுக்கு முக்கியம்? இப்போ நம்ம வீட்டில் நம்மளை சொல்லி வளர்த்தது என்னென்னா, வீட்டில் சாப்பிட்டா அந்த சாப்பாடு சிறப்பு. ஏன்னா அன்போட பாசத்தோட நச்சு பொருட்கள் அதெல்லாம் கலக்கிறதில்ல. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்கள், இப்போ நீங்கள் காலையில் வெளியாகிருப்பீங்க, ராத்திரி வீட்டுக்கு போகிறதுக்கு குறைஞ்சது 12-1 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ எங்கே நம்ம சாப்பிட்றது? மிந்தி மாதிரி வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த வந்து வெளியே தங்கி படிக்கிறவங்களோ இல்லை வேலை செய்கிறவங்களோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வெளியே தானே சாப்பிட்றாங்க. அப்போ அதே நேரத்தில் வந்து நம்ம இப்படி நெகட்டிவாக பார்க்கக்குள்ள பாசிட்டிவாக பார்த்தா நினச்ச நேரத்துக்கு நம்ம இடத்துக்கு சாப்பாடு வருது பார்த்தீங்களா, ஆர்டர் பண்ண முடியுது. சாய்ஸஸும் இருக்குது. மிந்தி வந்து நம்மளுக்கு சாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து உரப்பான ஜாமான் தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா நம்ம மித்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அப்போ என்னன்னு பார்த்தீங்களா, உணவு கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கை முறையை வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது. ஏன்னா உணவே வந்து நம்மளோட வாழ்க்கை. அப்போ அந்த அப்படின்னு இருக்கிற நேரத்தில் வந்து சாய்ஸஸ் இருக்குன்றதுக்காண்டி வந்து அந்த கட்டுப்பாடு நம்ம இழந்துடக்கூடாது. அதே சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்கான ஹைஜீனா அந்த போர்ஷன்ஸ் எப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்களா ரொம்ப உரப்பான சாப்பாடு, ரொம்ப எண்ணெயான சாப்பாடு, பொரிச்ச சாப்பாடு. இப்போ இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற நேரத்தில் யாருக்கு தான் பிடிக்காது ரொட்டிச்சடை சாப்பிட்றதுக்கு, நாசிலமாக சாப்பிட்றதுக்கு, மேகி கோரை சாப்பிட்றதுக்கு. ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் இந்த சாய்ஸஸ் இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் பேலன்ஸாக எடுத்து முறையான சில சாப்பாடு நம்மளுக்கு ஒத்துப்போன சாப்பாடுங்களை வந்து எங்கே கிடைக்கும். சில விஷயம் வந்து சிம்பிளாக வீட்டில் இருந்தே இந்த சாண்ட்விச்சோ ஏதோ நம்ம செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வருவோம். இல்லை வீட்டில் அம்மா சில பேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெரிய ஒரு அந்த நல்லா வாழ்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயும் பேலன்ஸ் தான் முக்கியம். அங்கேயும் தான் பேலன்ஸ். இந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுவதும் அந்த வார்த்தையே பேலன்ஸ். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு டப்புன்னு போட்டால் டப்புன்னு வந்துடுது, மாறிடும்னு நினைக்கிறோம் பாருங்களேன். அதுதான் வந்து நம்மளோட பெரிய ஒரு தடங்களாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாற்றமே வந்து நம்ம வழக்கமாக ஆக்கிக்கணும். அப்போ இதுதான் வந்து நம்மளோட வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்போ உணவு வந்து சாப்பிட்றத பற்றி இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து வெளியே சாப்பிடக்கூடிய கட்டாயம் முடிஞ்சால் நாளைக்கோ நாளன்றைக்கோ வந்து இப்போ இங்கே சாப்பிட்டதை அதை நெகட்டிவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வீட்டு சாப்பாடோ இல்லை இதை அந்த ஹெல்த்தியான சாப்பாடு கொஞ்சம் பார்த்துக்கலாம். சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் வினோட். அதனால தான் வந்து என் பேஷண்ட்ஸ்க்கு நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து எவிடன்ஸ் பேஸு. இது செஞ்சால் நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்காமல் இருக்கும். ஆனால் எவ்வளோ அளவுக்கு உங்களால் அதை செயல்படுத்த முடியும், என்னால் செயல்படுத்த முடியும்ன்றது அது நம்மளுக்கு பொறுத்து தான் இருக்குது. இப்போ இது என்னைய டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதை கண்டிப்பாக வந்து நான் தவிர்ப்பேன். இப்போ இந்த சர்டன் உணவு சாப்பிட்றதுனால எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் பாருங்கள், சில நேரத்தில் உப்பசமாக இருக்கும். உப்பசமாக இருந்துச்சுன்னா உடனே ஒரு சோடாவோ இல்லை இந்த கேர்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வாங்கி குடிப்போம். அந்த நேரத்தில் ஏப்பம் வரும். ஏப்பம் வந்துச்சுன்னா அப்படியே நாளுக்கு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது தீர்வு இல்லை. அப்போ உரப்புன்னு தெரிஞ்சு அழுந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு உரப்புனா ரொம்ப ஆசை ப்ராஃப், ஆனால் கேஸ்ட்ரிக் இருக்கணுவாங்க. உரப்புக்கு கேஸ்ட்ரிக் சரி வராதே. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த ஒழுங்கான போதுமான தண்ணி குடிக்கிறது வந்து இது ரொம்ப பேர் நம்ம குடிக்கிறது பார்க்குறதே இல்லை. பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு போதுமான தண்ணி குடிக்கிறது இல்லை. நம்ம இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, எல்லாமே தனிப்பட்ட ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னீங்க. என்ன இருந்தாலும் டாக்டர் இந்த டீ காஃபியோ குடிக்கிறது நிப்பாட்டவே முடியல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நீங்கள் சொல்லுவீங்க டாக்டர், அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. இதை வந்து கட்டுப்படுத்தலாம்? ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை குடித்தால் போதுமா, இல்லை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை குடிச்சிக்கலாமா? இந்த மாதிரியான கேள்விகள். ஏன்னா அதுக்கு வந்து எடிக் ஆனவங்க, அதாவது ரொம்ப பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அது என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த காஃபி டீன்றது வந்து இது வந்து மனசார அப்படியே ரொம்ப மனசுக்கு ஏற்ற ஒரு கேள்வி. ஏன்னா வந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் வந்து அண்ணா ஒரு தேத்தாரை போட்டுருங்க, இதிலே பழகிட்டோம். இப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து கட்டிங். இப்போ அதனால இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ மலையை ஏறுறதா இருந்தால் வந்து ஏறிட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 கிளாஸ் குடித்தாதான் வந்து இதுன்ட்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னா அதில் உள்ளது கெஃபைன் கண்ட்ரோல். அந்த கெஃபைன் கண்டெயின் வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் உண்டாக்கிறது, நம்மளுக்கு வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதே சமயத்தில் சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு உப்பசமாக ஆயிடுது, நெஞ்சு படப்படன்னு அடிக்கிறது. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா குடிக்கிற நேரத்தில் வேணுமா இதாக இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த காஃபி டீயில் பாலும் போடுறோம், சுகரும் போடுறோம். அதுவே வந்து உடலுக்கும் வந்து கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணுது, பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்குள்ள
நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல வந்து எத்தனை வாட்டி குடிக்கிறத குறைக்க முடியலன்னா முதல்ல அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கட்டிங்களா 1/2 பண்ணிருங்க. ஃப்ரெண்டோட போய் உட்காடுறீங்களா, தேத்தாரே அவருக்கும் வேணுமா உங்களுக்கும் வேணுமா 1/2 பண்ணிருங்க. அடுத்து ஒரு கூராங் மணிசா பண்ணிருங்க. அப்புறம் அதுல இருந்து மெதுவாக பால் எடுத்து ஓவா ஆக்கிருங்க. அதுல இருந்து எடுத்து கோசோங் ஆக்கிருங்க. அப்போ கோபி ஓ கோசோங் 1/2. அப்போ 1/2 பண்ணிட்டீங்களா, சாயந்தரம் இன்னொரு வாட்டி நீங்கள் குடிக்கலாம். ஆனால் வந்து 3 மணிக்கு மேலே குடிக்க வேணாம், தூக்கத்தை பாதிக்கும் சிலவங்களுக்கு. அதனால இந்த காஃபியே காலையில் குடிக்கிறீங்களா. ஆனால் சிலவங்க வந்து காஃபி குடிச்சா தான் டாக்டர் இந்த டேவே இதாக இருக்கு, ஆமாம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த காஃபியில் கொடுக்கக்கூடிய அந்த கெஃபேனு அந்த அந்த இருதயத்தை வந்து அதை படப்படன்னு விடுது பார்த்தீங்களா, அப்படி ஒரு தெம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தெம்பு வந்து மனசுலேயும் இருக்குது. நம்ம இன்றைக்கு நாள் வந்து நம்மளுக்கு சில முக்கியமான விஷயங்களை இது பண்ணணும், அதுக்கு நம்ம ஓடணும். ஒரு நல்ல கிளாஸ் தண்ணி காலையில் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே இந்த தெம்பு கொடுக்கும். உற்சாகமாக எடுத்து ரத்தம் ஓட்டம் சரியாக இருக்கும். நல்லா குளிச்சுட்டு தெம்பாக போய் பாருங்களேன். அப்புறம் நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க. ஒரு 11 மணிக்கு கொஞ்சம் மங்குற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், லேசாக அந்த 1/2 சொன்னோம்ல கோபி ஓ கோசோங்க, அதை கொஞ்சம் குடிச்சிங்க. மறுபடியும் அங்கே அந்த பேலன்ஸ் தான் வருது. திருப்பி வந்து பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ், இந்த பேலன்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா சிறப்பாக வாழலாம். சரி டாக்டர், நாங்கள் இப்போ இந்த நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மக்கள்கிட்டையும் கேட்டோம். அதாவது நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணி காக்கிறதுக்கு வந்து என்னென்ன செய்கிறீங்க, உடல் ஆரோக்கியம்னா என்ன, இது குறித்து பொதுமக்கள்கிட்ட எந்த மாதிரியான விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம். அப்போ ஒரு சின்னதாக ஒரு கிளிப் ரெடி பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலாம். கண்டிப்பாக. பார்த்துக்கிட்டிங்கன்னா செடி வியாபாரம். ஸோ எனக்கு வந்து எக்ஸசைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து செடி இறக்குறது செடி ஏற்றுறது தான் என்னோடய எக்ஸசைஸு. டெய்லி வந்து இதுதான் என்னோட மெயின்டைன். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப டீ காஃபிலாம் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. யோகா வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஒரு டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் செய்கிற ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். ஸோ எல்லோரும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணாக்கா ஆரோக்கியத்தோடு இருக்கலான்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்ப நீங்கள் வந்து காலையிலே ஸ்டார்ட் யோர் டே வித் யோகா ப்ராக்டிஸ் லைக் சிம்பிள் சூரிய நமஸ்கார் வில் டூ. ஸோ அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து யூ கேன் see the difference. உங்கள் டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக போவோம். உங்களோட நீங்கள் அது ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 days செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. முதல் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம சாப்பிட்ற டைமு ரொம்ப முக்கியமான ஒரு டைமு. கணக்காக சாப்பிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இது நம்ம கடைப்பிடிச்சோம்னா எல்லா விஷயங்களும் கணக்காக இருக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த டைம் பஞ்சுவாலிட்டி, சாப்பிட்ற டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உடல் பயிற்சி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி செய்யணும். அது வெளியே போய் செய்யணும் இல்லை, வீட்லேயே செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். நான் வந்துட்டு என்னோட சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். எனக்கு பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன். இப்போ ஒரு மீல் நான் எடுத்துட்டேன்னா ஆஃப்டர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து எனக்கு பசிச்சாதான் நான் சாப்பிடுவேனே தவிர சும்மா இது இந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இந்த கட்டாயமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் நான் வாழ மாட்டேன். எனக்கு பசிக்கு தான் சாப்பிடுவேன். நல்லா உடற்பயிற்சி செய்யணும், நிச்சயமாக உடற்பயிற்சி செய்யணும். நல்லா தூங்கணும். நம்மளுக்கு நமக்கு போதுமான தூக்கம் இருந்தாலும் நம்ம சரியான சாப்பாடை நம்ம பார்த்து சாப்பிட்டாலே நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய சாப்பிடுவேன், ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுல்லாக சாப்பிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சாப்பாடு வந்து குறைச்சி சாப்பிட்றேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது, வாக்கிங் போகிறது, சோறு கம்மி இப்போ சையம் நிறைய சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கேன். சுகர் வந்து மொத்தமாக கட் பண்ணிடணும். சுகர் கட் பண்ணிட்டு நார்மலாக சாப்பிட்றேன். 95 kgலேருந்து இப்போ நான் 76 kgயில் இருக்கேன். எவ்வளோ குறைச்சிட்டேன் ஒரு ஃபியூ மந்த்ஸில். ஸோ எனக்கு உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டுருச்சு. நான் அந்த மாதிரி சாப்பிடும் போது உப்பு சாப்பாடு இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சாப்பிட்னால எனக்கே ஃபீல் பண்ண முடியுது நான் ஹெல்த்தியாக இருக்கேன் இப்போது. அதாவது டாக்டர், நம்ம இந்த காணொலியை பார்க்கும்பொழுது பொதுவாகவே பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை எப்படி வாழ்கிறது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதில் ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க, பசிக்கும் பொழுது தான் சாப்பிடுவேன், நேரத்துக்கு அது வந்து அந்தமாரி ஒரு உணவு பழக்கத்தை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம். சரியான நேரத்தில் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தூக்கம் இன்மையால் உடல் நலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? இது வந்து தூக்கம்ன்றது வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம உடம்பு வந்து இயந்திரம் தானே. இப்போ ஒரு காடியை ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம், 16 மணி நேரம் ஓட்டுறோம். அந்த இன்ஜினுக்கு வந்து ஒரு ஓய்வு தேவைப்படுதில்ல, அந்த மாதிரி தான் நம்ம உடலும்.
நம்ம உடல் வந்து காலையில் ஏஞ்சா ராத்திரி நம்ம வந்து ஏஞ்சிட்டு ராத்திரி படுக்கிற வரைக்கும் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். இந்த செல்களுக்கெல்லாம் வந்து திருப்பி ரிஜெனரேட் பண்ணணும். இந்த கொஞ்சம் ஹேவாய் அப்படி முக்கி கிக்கி இன்றைக்கி வந்து எப்படினாச்சும் முக்கி இதை முடிச்சிருவோன்னு இழுத்து பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் திருப்பி பேலன்ஸ் பண்ணி திருப்பி அந்த பேலன்ஸ்ன்ற வார்த்தை பார்த்தீங்களா, பேலன்ஸ் பண்ணி நடுநிலைக்கு வரணும்ல. அப்போ தான் நாளைக்கு வந்து இப்போ செயல்படுறதுக்கு வந்து சிறப்பாக செயல்படலாம். செயல்பட முடியாதுன்னு இல்லை, ஆனால் சிறப்பாக செயல்படணும், அதுதான் நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த ஒரு நிலமான ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்குறது வந்து நம்மளுக்கு ஒரு அந்த ரீஜுவினேஷன் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ரிகவரி பீரியட்னு சொல்கிறோம்ல, இது ரிகவர் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா காலையில் உங்களுக்கு மூடுக்கு பேடாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாத இருக்கும், தலைவலி இருக்கும், அதே சமயம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். என்னடா நடக்குதுன்னு. ஆனால் இது பார்த்திங்களா, முக்கிய காரணம் வந்து இந்த தூக்கத்தை வந்து நம்ம பொருட்படுத்துறதில்ல. அப்போ அதனால் வந்து தூக்கமே ஒரு ஹைஜீன். அப்போ அதுக்கு முறையாக சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். அதை செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்களா, நல்லா தூக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பொதுவாக அதிகமானோர் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த வேலைப்பழு காரணமாக நம்மளுக்கு வந்து போதிய நேரம் கிடைக்கிறது இல்லை, அதனால் வந்து எங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு வந்து ஒரு காரணமும் சொல்கிறாங்க. இந்த காரணம் ஏற்புடையதா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வாழ்க்கை முறையில் வந்து என்னன்னா வந்து உழைப்பு நம்ம செய்யக்கூடாது. இப்போ படிக்கிறோம், நம்ம வந்து வேலை செய்கிறோம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக வந்து, ஏன்னா அதுதான் சோறு போடுது, அதுதான் வந்து வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம உடற்பயிற்சிக்கு ஏன்னா போய் சேர்றதுக்கு மணி 8 ஆயிடுது டிராஃபிக்கில் போய் பிடிச்சி, அந்த நேரத்தில் எங்கே நீங்கள் நடப்பீங்கன்னு யோசிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி சில விஷயம், இப்போ நான் பாருங்கள், நான் காலையில் வெளியாகனா வீட்டுக்கு போகிறதுக்கு இரவு ஆயிடுது. அப்போ இன்றைக்கு வந்து எனக்கு தெரியும், எனக்கு காலையிலேயே கிளினிக் முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு இங்கே நம்ம பிரணாக் வரணும், பிறகு வந்து இதெல்லாம் முடித்து ராத்திரி வரைக்கும் எனக்கு இவெண்ட்ஸ் இருக்குது. காலையிலேயே 6 மணிக்கு ஏஞ்சி ஒரு 45 மினிட்ஸ் நான் ஜிம்முக்கு போயிட்டேன். அந்த நம்ம டைம் எப்போ நம்மளால் பிஸியாக இருக்கிற நேரத்தில் எங்கே கிடைக்குதோ அதை நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த மாதிரி இதை வந்து இன்றைக்கே செஞ்சாகணும்னு செய்ய வேணாம். ஆனால் இதை வந்து ஒரு நீங்கள் அது இது நம்மளுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து சஸ்டெயினாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. எப்படினாச்சும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவீங்க. இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் வந்து இந்த பாசுலாம் எடுத்து வைக்கிறது, பூ செடியெல்லாம் வைக்கிறதே இதுன்ட்டு. நம்ம முறையில் வந்து இப்போ ஃபாஸ்டிங் பண்ணுறோம், சில நேரத்தில் வந்து கோயிலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, கோயிலுக்கு போகிறோம், சன்னிதானத்தை சுற்றுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுவே வந்து பில்டின் இன் அவர் கல்ச்சர். அப்போ வீட்டை சுற்றி நடங்க, வீட்டிலேயே வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது, கொஞ்சம் வேலை செய்கிறது, அதுவே ஒரு சின்ன ஒரு உடற்பயிற்சி மாதிரி தானே. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து அந்த ஆட்டுக்கல்ல வந்து, ஆமாம், ஆட்டுக்கல்ல இது பண்ணுறது எல்லாமே ஒரு உடற்பயிற்சி, எல்லாமே உடற்பயிற்சி. அது எல்லாம் அங்கே பில்டின் பண்ணது தான். இப்போ எல்லாம் நவீனத்துவமாக வந்தனால, அது நம்ம செய்யாதனால நம்ம மூட்டுங்களாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கொஞ்சம் டைட் ஆகிடுது. அந்த டைட்டாக வர நேரத்தில் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே டைட் ஆகிடுது. ஆமாம், நம்ம லைட்டாக இல்லாமல் ஆயிடுறோம். சரி, இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம இப்போ பேசுகிற டாபிக், நம்ம பேசுகிற சப் டாபிக் எல்லாமே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது பெற்றோர்களும் பெரியவர்களும், வீட்டில் உள்ள பெரியவர்களும் அது செஞ்சாதான் கீழே அவங்கள பார்க்கின்ற குழந்தைகளும் செய்வாங்க. ஆனால் இது முறையாக செய்யப்படுகிறதா? அதுவும் வந்து நாங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்டோம். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்கணும். ரொம்ப நேரம் முழிச்சிருக்கு, தூக்கம் ரொம்ப முக்கியமானது ஒன்று. அப்புறம் ஆரோக்கியம்னா கொஞ்சம் எக்ஸசைஸு. நான் மாதிரியாக இருக்கேன், நான் அன்னாடிக்கும் ஜாகிங் போயிடுவேன், எக்ஸசைஸ் ஒன்று வச்சுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அப்புறம் வந்து லஞ்சு கண்டிப்பாக வேணும். டின்னர் வந்து நம்ம 6 o'clock நம்ம முடிச்சிடுவோம். ரெண்டாவது வந்து ஹெல்த் வந்து எக்ஸசைஸ், யோகா பண்ணுவாங்க. சன் வந்து இந்த மாதிரி கரெக்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. மற்றபடி நிறைய தண்ணிகள் குடிக்கணும், plenty ஆஃப் வாட்டர் குடிக்கணும். நான் வந்து நார்மலாகவே பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு சமைக்கும் போது கூட எண்ணெய் ரொம்ப குறைச்சி தான் போட்டு சமைக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்து நானே செஞ்சு சொந்தமாக தான் கொடுப்பேன். வெளியில் வாங்கி ரொம்ப கொடுக்குறதே குறைவு. இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இந்த ஜூஸ் வகைங்க அவங்க குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்கள அப்படி பழக்கிட்டேன். ஆனால் ஸ்டிக்கர் சொல்லிடுவேன், 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் மேகி செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
அந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி கேக்கு, மேகி, இந்த ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப குறைவு. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வந்துட்டு கேன் ஃபுட்லாம் விட மாட்டாங்க, மேகிலாம் ரொம்பன்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், காலேஜ் போவேன்ல, ஸோ காலேஜ் போகும்போது இவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்றது அந்த மாதிரி. பட் முன்னாடியிலே நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரனால இப்போ ரொம்ப தலைவலிக்கும் சம்டைம்ஸ், இல்லைனா தூக்கம் வராது. இவங்க சொல்லுவாங்க காஃபி நிறைய குடிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா படிக்கிறோம்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன், திருட்டு செய்வேன். பட் ஆஃப்டர் லைக் ஃபேஸிங் ஆல் தோஸ் கான்சிக்வன்சஸ் நான் என்ன பண்ணுவேன், சரி ஓகே சொல்கிறாங்க கேட்குவேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை கேட்பேன். இப்போ வந்து இவங்க சொல்கிற மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன். மேகி சாப்பிட்றது இல்லை, காஃபி குடிக்கிறது இல்லை, அந்த மாதிரி. அழகி ரவி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அழகான ஒரு கூற்று சொன்னாங்க. அதாவது அம்மா சொல்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதை கேட்குறாங்க. ஆனால் படிக்க போகும்போது அதை என்னால் பின்பற்ற முடியல. ஆனால் மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கேன், இந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம பேசுறது மக்களுக்கு புரியுது, ஆனால் இது எவ்வளவு காலம் தொடரும் என்பது தான் ஒரு கேள்விக்குறி. உங்களுடைய கருத்து? இப்போ பாருங்க, நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்களா, வீட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம குழந்தைங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீ போய் தூங்கு, லேட் ஆச்சு சொல்லிட்டு நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு ஃபோன்லேயே விளையாண்டுக்கிட்டு இருக்க, நான் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்படி செய்கிறோன்னு வச்சுங்களேன், என்ன ஆடி ஆடி போய் விளையாடுறது இல்லையா, முன்னுக்கு கொஞ்சம் நடக்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நடக்கலைன்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து அந்த மிஸ்மேட்ச் ஆயிடுது. மிஸ்மேட்ச் ஆகிற நேரத்தில் தான் வந்து தசுருப்பா பிக்கேன்னா தசுருப்பா சக்காப்லாம் சக்கப் தசுருப்பா பிக்கேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து சொல்கிறத வந்து செய்யறதில்ல. அப்போ எப்படி வந்து அவங்க நம்ம செய்கிறது தானே அவங்க கண்டு அறிவாங்க. அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற நேரத்தில் ஹெல்த்தியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் வந்து நம்மளே சில மாற்றங்களை மாறுறது, தூங்குறது வந்து கொஞ்சம் டைமோட நீங்கள் தூங்குறது வந்து வீட்டில் எல்லாம் அனைவரும் வந்து அந்த ஒரு டைமிங்க்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உடல் பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து அப்பா அம்மா அவங்க காலையில் பார்த்தீங்களா, காலையில் ஏஞ்சி நடக்க போவாங்க, பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி வந்து சாப்பாடு முறைகள், அப்பா அம்மாங்க வந்து கையில் வந்து போகக்குள்ள தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களா, தண்ணி போத்த பிள்ளைங்க எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அவங்க செய்கிறத தான் வந்து இவங்க பார்ப்பாங்க. சாயந்தரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுற பார்த்தீங்களா, பிள்ளைங்களும் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்கள நம்ம செய்கிறத நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அது சஸ்டைனபிளாக இருக்கும். இதுவே ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி பாண்டை வந்து இது பண்ணி ஆரோக்கியத்தை இன்னும் மேல் முக்கிய இது பண்ணும். ஆமாம், அது தொடர்ச்சியாக வரும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உள்ள காலகட்டத்தில் மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தைகள் சொல்கிறாங்க ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. நம்மளுக்கு அந்த வார்த்தையே நம்மளுக்கு அந்த சின்ன வயசில் கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அந்த வார்த்தைக்கோட அர்த்தம் தெரியுது, அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ பாருங்கள், ஒன்று அவங்களுக்கு வந்து பல சேலஞ்சஸ் வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் அவங்க படிப்பு முறையிலேருந்து, அவங்களோட அசைன்மெண்ட் முறையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க எடுக்கக்கூடிய விஷயம். நம்மலாம் வந்து கம்ப்யூட்டர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையே கேள்விப்பட்டோம். இப்போ இவங்க ஆரம்பத்துலேருந்தே இது பாய்க்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு டெக்னாலஜி ரினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ அதை வந்து அவங்க நோக்கி பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்கிற நேரத்தில் அப்புறம் நம்ம வந்து ஆடி கீடி கொய்யா மரத்தில் ஏறி அங்கே பாஞ்சி கீஞ்சி ஓடி வேர்க்கு விட்டு எல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, உள்ளுக்கே இருக்காங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து குறையுது. அதாவது முதல் உதவி இந்த வீட்டில் இந்த முதல் உதவி கற்றுக்கொண்டு இந்த வீட்டில் அமல்படுத்துறது வந்து எவ்வளோ முக்கியம்? ஐயோ ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து ஒன்று வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்றிருச்சு, சூடு எண்ணெய் ஊற்றிருச்சு, மூக்கில் இருந்து ரத்தம் வருது, இல்லை வந்து சாப்பாடு நேரத்தில் வந்து அடைச்சிக்கிச்சு, இல்லை திடீர்னு வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்குள்ள என்ன பண்ணுறது, இல்லை சில நேரத்தில் எலக்ட்ரிக் ஷாக் பண்ணிடுது, இல்லை வீட்டில் நினச்சி ஒரு பூச்சி கடிச்சிருது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்ன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் உதவின்றது வந்துங்க ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இல்லை, மருத்துவமனைக்கு போன பிறகு தான் இல்லை, இந்த இடத்துலையே செய்யணும். இப்போ மூக்கிலேருந்து ரத்தம் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதுக்கு உடனடியாக வந்து மூக்கை அமுக்கி அதுக்கு தேவையான முதல் உதவி நீங்கள் அந்த ரத்தம் வராமல் இருக்கிறத ரிப்பார்ட்டினா தான்
ரத்தம் கசிஞ்சு ரொம்ப கசியாது. இல்லைன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற காட்டியும் எவ்வளோ ரத்தம் இழந்துருவீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்களா, மிஞ்செல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும், ஆளுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இணையதளத்தில் எல்லாமே இருக்குது, வீடியோலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போ கண்டிப்பாக வந்து இது கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே வலைத்தளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம். கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உடனடியாக என்ன செய்யலான்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சிம்பிளான ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில். அதில் வந்து ஒரு பேண்டேஜோ இல்லை இப்போ என்னாச்சும் ரத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே நீங்கள் பார்த்துக்கு வச்சுக்கிட்டிங்களா, எதனாச்சும் பண்ணுறதா இருந்தால் அப்புறம் சில அவசர உதவிக்குள்ள நம்பருங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களா, என்னாச்சும் ஒரு அவசர உதவினா டப்புன்னு வந்து, ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்களா மூத்தவர்கள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. மூத்தவர்களுக்கு என்னாச்சும் ஒரு இப்போ இனிப்பு நீரில் ரத்தம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, சுகரு, மயக்கம் போட்டுட்டாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு தெரியணும், பேனிக் ஆகிடக்கூடாது. அப்போ உடனே கவலைப்பட வேணாம், எடுத்து ஃபோன் அடிக்கணும். யாருக்கு? அட்லீஸ்ட் அம்மாக்கு அடிக்கணுமா, இல்லை டயல் 999 பண்ணணுமா, இல்லை நேபர்ஸை கூப்பிடணுமா. இந்த சொன்ன மாதிரி பேலன்ஸாக வாழ்ந்து நேபரோட அன்றி, இப்போ நேபர்லாம் எங்கே தெரியும், நேபரே தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் அண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நலமாக வாழலாம். பெரிய அளவுக்கு நீங்கள் டாக்டர் அளவுக்கு செய்ய வேணாம். ஆனால் முதல் ஒரு என்ன தேவையோ அதை அப்படி டப்புன்னு செய்யலாம். இப்போ தப்பாக போய் இப்போ சூடு எண்ணெய் பட்டுருச்சு, மீன் பொரிச்சிக்கிட்டே இருக்கீங்க, எண்ணெய் பட்டுருச்சு, உடனே எடுத்து இந்த பல் வளர்க்குற இதை பசையை எடுத்து போகக்கூடாது, அது தப்பு. ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த முதல் உதவியில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஆமாம் டாக்டர், இது உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். அதுவே அந்த முதல் உதவியே வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். ஆனால் அது கண்டிப்பாக நான் அடுத்த தடவை உங்களை அழைத்து இதை வந்து கண்டிப்பாக அழைங்க, இதை பற்றி பேசுவோம். சரி டாக்டர், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சிருக்கு. இந்த புத்தாண்டை ஒட்டி நிறைய பேர் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பாங்க, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் தீர்மானம் எடுத்தாலும் அதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கிட்டா தான் இந்த வண்டியை வந்து வருஷ கடைசி வரைக்கும் ஓடும். இல்லைனா அந்த வண்டியை வந்து 2ஆம் மாதம் 3ஆம் மாதமே நின்றுடும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களோட ஆலோசனை வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்தடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம் டாக்டர். மிக்க நன்றி. கண்டிப்பாக பேலன்ஸாக அனைவரும் வாழணும். சொன்ன வார்த்தைகளை அவங்க காப்பாற்றணும். மைக்கை காமிச்சாங்கன்றதுக்காண்டி உசு பேத்தி சொல்லிட்டு பிறகு இது பண்ணக்கூடாது. ஆனால் நலமாக வாழுங்க. இந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டாபிக் எடுத்து நீங்கள் பேசுகிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து டிசம்பர் இதை ஒரு கன்க்ளூஷன் இதை பற்றியே பேசணும். இந்த ஒரு ஆண்டு எப்படி நடந்தது, அந்த பேசணுங்களை திருப்பி போய் பிடிச்சி அவங்களை கேட்கணும். கண்டிப்பாக. சரி டாக்டர், மிக்க நன்றி. மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. ஆக ரசிகர்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதை ரொம்ப ஆக்ரோஷமாக இறங்கி ஒரு 2 மாதத்துலேயும் நின்று விடாமல் விட்டுட்டு தொடர்ச்சியாக இதை செய்வதற்கு நம்ம முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அந்த ஒரு சின்ன நினைவுறுத்தலுடன் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது நான் வினோத் குமார் சுப்பிரமணியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.